எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். எண்ணும் எழுத்தும் கன்னடத்தகும் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். அப்புறம் கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. கல்வியினுடைய தன்மையை பற்றி சொல்லிட்டே போவாங்க. இந்த கல்வி என்பது எண்களை படிப்பது, அப்புறம் எழுத்துக்களை படிப்பது, இதுதான் விஷயமே. அப்ப அந்த எண்களும் எழுத்துக்களும் படிக்கிறப்ப நமக்கு வசதியே வந்துருச்சு. இதை வந்து உரைநடையில கொண்டு வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அதை என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து மதிப்பெண் கல்விய செய்முறைகள் குருகுல கல்வி திண்ணை பள்ளிக்கூடங்கிறது ஒரு 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்தது. எல்லாரும் பள்ளிக்கூடங்கிறது ஆசிரியர்களால் உருவாக்குற அரசர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அரசர்களுக்கு பள்ளிக்கு சம்மந்தம் கிடையாது. ஆசிரியர் தான் பள்ளிக்கூடம் நடத்துவாங்க. குருகுல கல்வி அது அவங்களுக்கு உதவி செய்வாங்க. எல்லாருமே ஆசிரியருடைய அவங்களுக்கு உதவி செய்வாங்க, அவ்வளவுதான். ஆக அரசர் வந்து பள்ளிக்கூடம் கட்டினார், அரசருக்கு வந்து கல்லூரி கட்டினார் எங்கேயும் இருக்காது. அப்ப அரசர்கள் படிச்சிருக்க மாட்டாங்களா ஐயா? அரசர்கள் வந்து இங்க குருகுலத்துல படிச்சுட்டு வரவங்க தான். குருகுலத்துல படிக்கிறதோட சரி. ஆசிரியர் தான் சொல்லி தருவாங்க. நாட்டு நிர்வாகிக்கு தான் இருக்கும். பள்ளிக்கூடம் கட்டினாருங்கிறது எங்கேயுமே இருக்காது. அப்படி இல்லவே இல்லை. எங்கேயாவது இருந்திருக்கலாம். ஆச்சரியமா இருக்கு. ஆமா, சொல்லும்போது அந்த காலத்துல குருகுல கல்வி தான். குருகுல கல்வி தான். அதான் பல்கலைக்கழகம். தட்சசீலம், நாலந்தா பல்கலைக்கழகம், தட்சசீல பல்கலைக்கழகம், காஞ்சிபுரம் பல்கலைக்கழகம், இப்படி வந்து ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டது. பிரம்மாண்டமான பிரம்மாண்டமா இருக்கு. அதெல்லாமே எல்லாம் அங்க போய் தான் படிப்பாங்க எல்லாமே. அப்ப வீட்லயும் படிப்பாங்க. வீட்டுலன்னா அந்த வீடுதான் பள்ளிக்கூடமே. அந்த அவங்களோட இருப்பாங்க. அவங்களோட இருப்பாங்க. 5 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. 17 வயசு வரைக்கும். ஆசான் கூட தான் இருப்பாங்களா? ஆமா, 17 ஆண்டுகள் அங்கதான் இருப்பாங்க. 15 வயசு. அப்ப அவங்கதான் திருமணம் பண்ணி வைப்பாங்க. அவங்கள்ட்ட நல்லது இருப்பாங்க. எல்லாமே ஆசிரியர் தான் எல்லாம் பொறுப்புமே. ஆசிரியர் தான் திருமணமே பண்ணி வைப்பாரு. ஆசிரியர் இந்த வேலைக்கு போய் இந்த வேலைக்கு தகுதி விடணும்னு ஆசிரியருக்கு தான் தெரியும். யாருக்குமே தெரியும். ஆசிரியர் தான் தரம் பிரிக்கிறது. அவ்வளவு தூய வாழ்க்கை. பெரிய விஷயம். முழு பவரும் ஆசிரியருக்கு தான். அந்த ஆசிரியர் எங்க கத்துட்டு இருந்திருப்பாங்க? ஆசிரியர் தான் படிச்சிருப்பாங்க. அந்த குரு. அதெல்லாம் அது 20,000 ஆண்டுகள் மையன் காலத்துல இருந்து தொடங்குது. மையன் காலத்துல 17,000 18,000 ஆண்டுகள் இருந்து தொடங்குது. அவர் தான் சிற்பக்கலையின் ஆசிரியர். எழுத்து தமிழை செதுக்கி இருக்காரு, தமிழை திருத்தி இருக்காரு. அப்ப தமிழை திருத்தி இருக்காரு. தமிழை சீர்திருத்தம் பண்ணவர் மையன் தான். எழுத்து சீர்திருத்தம் பண்ணது முதல் மையன். மயன் கட்டடக்கலை ஐந்திர வல்லமை இருக்குது. ஐந்திர வல்லமை அப்புறம் வந்து இது பிரணவ வேதம். இன்னைக்கும் வந்து தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துல மயன் நாகரிகம் சொல்லி தர்றாங்க. முதல் உலகத்தினோட பெருந்தச்சனே மயன் தான். உலகத்தினோட பெருந்தச்சம்னா அறிவாளி, முதல் அறிவாளி அவன் தான். உலகத்தினோட முதல் அறிவாளி மயன் தான். பேர்பட்ட மனிதர் பாருங்க. அவர் தான் எல்லாமே கண்டுபிடிச்சாரு. வாஸ்து சாஸ்திரம் தொகுத்து வழங்குறாரு. தமிழ் சீர்திருத்தம் பண்றாரு. தமிழ் சீர்திருத்தம் பண்றது மையன் தான். அந்த 30 எழுத்த மாத்தினது அவரு தான். 30 எழுத்து ஓசையா கொண்டு வந்தது அவரு தான். அதுக்கு முன்னாடி தமிழ் வந்து 51 எழுத்தா இருந்திருக்கு. அதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணி இது வந்து யார் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சமஸ்கிருதத்துக்கு 51 எழுத்து தான். தமிழுக்கு வந்து சீர்திருத்தம் பண்ணி 30 எழுத்துக்கள் 30 எழுத்துக்கள்ல உயிர் எழுத்து 12 மை எழுத்து 12 கொண்டு வந்தது மயன் தான். அப்படி எப்படி இருக்கு. அதை வந்து மையனுக்கும் எனக்கு நெருங்கி தொடர்பு இருக்கு. மைய நாகரிகத்தை சேர்ந்தவர் சொல்லுறத கணபதி ஸ்தபதி. அவர் தான் மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற கட்டட கலைஞர். திருவள்ளுவர் கும்பகோணம் இது கன்னியாகுமரியில் இருக்க சிலையை வடித்து கொடுத்தவர் அவர் தான். அவரே சொல்லியிருக்காரு, நான் மையன் நாகரிகத்தை. அவர் தான் அந்த புத்தகத்துல அவர் தமிழும் சமஸ்கிருதம் ஆங்கிலம் தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு அறிவாளி. அவருடைய அவர் தான் இந்த புத்தகத்தை வந்து என்ன பண்ணாரு, சரி பண்ணி அந்த கடுமையான ஏதோ ஒரு ஆசிரியர் அப்போ ஒரு ஆசிரியர் வந்து மனசுல இந்த மையன் பாடலை ஆயிரக்கணக்கான மையன் பாடலை ஒருத்தர் வந்து மனப்பாடம் பண்ணி இருந்திருக்காரு. அவரோட சொல்ல கேட்டு அப்படியே அச்சடிச்சாங்க. அப்ப எம்ஜிஆர் அரங்கநாயகம், அப்ப கணபதி ஸ்தபதி
சிற்பக்கலை ம். கல்லூரி. சிற்பக்கலை கல்லூரி இருந்துகிட்டே இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டு சிற்பக்கலை கல்லூரி இருந்துட்டு தான் இருக்கு. ஆ. பெரிய விஷயம் இதெல்லாம். பெரிய விஷயம். ஆமா, ஆமா. சிற்பக்கலை, நுண்கலை, ஓவியக்கலை எல்லாமே 64 கலைகளும் இருந்திருக்குது. அதுல மயன் ஒண்ணுதான் எழுதின புக்கு ஒரே ஒரு புக்கு தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அவர் எழுதின புக்கு ஒரே ஒரு புக்கு தான் ஐந்திர வல்லமை, இருக்குதுன்னு. ஐந்திர வல்லமை, பிரணவ மந்திரம் 2மே இருக்கு. ஆ. ஐந்திரன்னு வந்த வல்லமை இருக்கு. இப்போ நீங்க போட்ட ஐந்திரம்னு போட்டாவே வந்துடும். ஆ. ஐந்திர பிரணவ வேதம்னு போட்டாவே வந்துடும் நினைக்கிறேன். ஆனா ம். இருக்கு. அச்சை வெளி வந்துருச்சு. ஐந்திர வல்லமை அச்சை வெளி வந்துருச்சு. எம்ஜிஆர் தான். இருக்கிறது. எம்ஜிஆர் அரங்கநாயகம். எம்ஜிஆர் அரங்கநாயகம் இவங்கெல்லாம் பண்ண வேலை அதெல்லாம். ஆ. ஆமா. அது எம்ஜிஆர் அந்த காப்பி வேலைக்கு கிடைக்குங்களா? காப்பி நூறு கிடைக்குமா? அதுக்கு போய் நம்ம பாருங்க. புரிந்து கொள்றது இன்னைக்கு ஆ. படிக்க ஆ. கிடைக்கும். புரிஞ்சு கொள்றது ரொம்ப ம். கடினம் அதெல்லாம். ம். அது ஏதோ படி ஒரே ஒரு புக்கு தான் இருக்குது. வேற எங்க இருக்குது? இருக்குதா உங்ககிட்ட? இது இருக்கு. அது இருக்கு. நீங்க இதுல போட்டாவே வரும். ஆ. கூகுள்ல ஓ! போட்டா வந்துடும். ஆ. சரி, சரி. ஓகே, ஓகே. அது இருக்கு. அதுல போய் பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கு. பாடல் கடல் எல்லாம் இருக்கு. புரிந்து கொள்றது ரொம்ப ஆ. கடினம். ஆ. அதுல இருந்து தான் இதை எடுத்து போட்டாச்சு. அதுல இருந்து தான் அதான், இந்த அதான். சிற்பம். அதிலருந்து ஆ, எடுத்தது தான். ம். ஆ. அந்த சரி, சரி. உணவில்லாமல் வாழும் கலைங்கிறது அங்கதான் அடிப்படை தொடங்குது. அங்க ஆ கரெக்ட், கரெக்ட். அதான். உணவில்லாமல் கலை, அந்த சிலையினுடைய இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்திருக்கிறது உணவில்லாமல் வாழும் கலை தான். ஆ. அந்த போதைப் பொருள் அந்த இயற்கை சக்தியில வாழ்றது. இடுப்பு சிறுத்திருக்கனவே உணவு பழக்கம் இல்லைன்னு அர்த்தம். உணவு பக்கம் இருந்ததுன்னா அந்த வயிறு பெருத்துரும். தின்னுக்கிட்டே இருக்கிறது. சொல்லும் போல அந்த காலத்துல இந்த சிற்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, வயிறே இல்லாம இருக்கு. ம். நமக்கு தான் வயிறு வந்து முன்னாடி தள்ளிட்டு கிடக்குது எல்லாத்துக்கும். அது அந்த சிற்பத்துல நான் நெனச்சு அது பார்க்கிறது, இவ்வளவு சிற்பங்கள் வடிச்சிருக்கிறாங்க. ஒரு சிற்பத்துல கூட வயிறே இல்லையே! எப்படி இது? அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க இப்ப சொல்றப்ப தான் எனக்கு புரியுது. அது அந்த காலத்துல சொல்லும்போது உணவில்லாமல் வாழ்ந்ததுனால தான் அவைங்களுக்கு வயிறே இல்லாம இருந்திருக்குது. ரொம்ப அற்புதமான ம். ஒரு விஷயம் தான். இது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல யோசனை பண்ணும்போது தான் தெரியுது. அதான் அது அந்த இடுப்பு சுருட்டு மார்பு பெருத்திருக்கணுங்கிறத வீரர்கள் தேர்வு வரைக்கும் வருது. காவல்துறை ஆ அது வரைக்கும் வருது. எத்தனை ஆண்டுகளுக்கு கரெக்ட். முன்னாடி கண்டுபிடிச்சு இப்போ வருது. சொல்லும்போது அந்த காலத்தினுடைய வீரர்கள்லாம் வந்து சினிமாவில் பார்த்துனாக்க கூட பார்த்தீங்கன்னா, மார்பு விரிஞ்சு நல்லா திடகாத்திரமா இருக்கும். வயிறே இருக்காது. ஓவியம் வரையறப்ப அப்படிதான் வரைவாங்க. ஆ அந்த அடிப்படை தான் இன்னைக்கு ராணுவ தேர்வு, காவல்துறை தேர்வு, இதெல்லாம் கரெக்ட், பார்த்தீங்கன்னா இடுப்பு கரெக்ட். சுருட்டு மார்பு திருப்பு. அது ஆமா. எதுக்காக அப்படி? தொப்பை தின்னு தின்னு பெருத்திருக்க கூடாதுன்னு அர்த்தம். ஆ அப்ப இந்த தவறான வழியில திங்கிறது தான் அது. கரெக்ட், கரெக்ட், மனம் கரெக்ட். மனம் தின்னுகிட்டே இருக்கு. மனம் போதையில இருந்துகிட்டே இருக்கு. தின்னுகிட்டே இருக்கிறது தான் மனதனுடைய வேலை. நோய் சொல்லும்போது மனம் சாகணும்ல. ஆமா. ஆ நோய் சாகணும்ல நீ. நோய் சாகணும்ல. அது அந்த முடிவு எடுக்குது. நீ சாகணும்ல. துன்பப்படணும்ல. துயரப்படணும்ல. தின்னு சாகணும். ம். தின்னு சாகணுங்கிறது தான் கொள்கை. அதான், அதான். அதனுடைய கொள்கை தின்னு சாகணுங்கிறது. நம்மள சுத்தப்படுத்தி வாழணுங்கிறது. நம்மளது ஆக்கத்தை அடிப்படை கொண்டது. அது அழிவு அடிப்படை கொண்டது. கரெக்ட், கரெக்ட். ஆக்கம் வேறு, அழிவு வேறு. அழிவு வர்றப்ப ஆக்கத்தை நோக்கி போகணும். சுருக்கம் ஆ, வரப்போது விரிவை நோக்கி போகணும். ஆக்கம் வர்றப்ப அழிவு வரப்ப ஆக்கத்தை நோக்கி போகணும். சுருக்கம் வரப்ப விரிவை நோக்கி போகணும். பூமி சுருக்கத்தான் வெரி போகுது குட். பாபா. ஆமா. பூமி கரெக்ட். சுருக்கத்தான் வருது. நாளுக்கு நாள் வாழிடம் குறைஞ்சிட்டே போகுது. மக்கள் தொகை பெருக்கத்துக்கு மாறிடும். கொஞ்சம் விவசாயம் எல்லாம் அழிஞ்சிரும். ஆ அழிஞ்சாச்சு. விவசாயம் எல்லாம் அழிஞ்சாச்சு. அவ்வளவுதான் நீ. இப்ப எல்லாமே விவசாய நிலம் எல்லாம் கட்டடமா மாறிட்டு இருக்கு. விவசாயமே விஷமா மாறிடுது. அவ்வளவுதான் நீ. தப்பிக்க முடியாது. அதான். விவசாயமே விஷமா மாறிடுது. என்ன இயற்கைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லாம் செயற்கை. ம். ம். அதான் விஷம் நச்சு பொருள் போடாம எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். அதனால புது புது நோய்கள் வந்துட்டே இருக்கும். இப்ப அதனால மருந்து மாத்திரை போட்டு தான் தயாரிக்க மருந்துகள் இல்லாம விவசாய பொருள் கிடையாது. அது கொடூரமாக மனிதனுடைய மரபணுவை பாதிக்குதுங்கிறது எல்லா விஞ்ஞானிகளுக்கும் தெரியும். உண்மதான். அப்போ எல்லாத்துக்கும் தெரியும். ஒண்ணுமே பண்ண முடியாது. ம். ம். யாராவது அவன் அவனுக்கு தேவை சுவைக்கு தான் தேவையே தவிர ம். எனக்கு விவசாயம் பண்ணணுங்கிற எண்ணம், விவசாயம் பண்ண வேண்டும்ங்கிற எண்ணமே இயற்கையில யாருக்கும் இருக்காது. விவசாயம் அதான். வேறு, வேற. விவசாயம் என்பது அறிவாளிகளால் மட்டும் செய்யப்படுவது. அதான். அறிவாளிகளும் புத்திசாலிகளும் அப்படிங்கிறது அது உயிர் பயிர் உற்பத்தி பண்றதுதான் அதுக்கு பேரு. அது ம். மானாவாரி தான் சரி. மானாவாரி விவசாயம் தான் சரியான முறை. மானாவாரி இன்னைக்கு மானாவாரி. இப்ப செயற்கை வேளாண்மை வந்தங்காட்டி பணம் ஆ. குறிக்கோளா மாறிடுது. ஆ. பணம் சம்பாதிக்கிறது தவறான வழிக்கு போயாச்சு. அதுதான் மாற்றி முடிக்கிறாங்க. விவசாயம் பண்ணவே உங்களுக்கு தெரியல. ஆ. இப்ப இருக்கிற விவசாயிகளுக்கு இப்ப இருக்கிற விவசாயிகள்
தவறான வழியில தான் விவசாயம் பண்றாங்க. எல்லாமே விவசாயம் தவறா மருந்து எல்லாம் உரங்கள் எல்லாம் போட்டு மருந்து அடிச்சு அதுதான் கொண்டு வர்றாங்களே ஒழிய, அந்த பொருள சாப்பிடும்போது அதே மருந்து மானாவாரி உடம்புக்குள்ள மானாவாரி விவசாயம் தான் உண்மையான விவசாயம். இது ஆனா செயற்கை அதுதான் கரெக்ட். விவசாயம். ஆ, மானாவாரி அது அந்த கரெக்டா அது 2 மாசம் மட்டும் வேலை செய்வாங்க. 3 மாசம். அதுக்கு மேல கிடையாது. ஆமா. அதுக்கப்புறம் சும்மா தான் இருப்பாங்க. அப்ப மணல் அந்த அப்ப மண்ணு சத்து பெற்று சத்து சத்து பெற்று இருக்கும். சத்தே கிடையாது. இப்ப பூரா ஊட்டி ஊட்டி ஈரப்பதம் காயறதுக்குள்ள போட்டு போட்டு கெடுத்து குடிச்சிட வேண்டி ஆமா. நாசம் ஆ, பண்ணிடுறாங்க. இப்ப பூரா பணப்பயிர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் செய்றாங்க. அது இன்னைக்கு. இப்ப அது தப்பா போயிடுச்சு. எல்லாம் தவறா போயிடுச்சு. ஆனா அந்த தவ வாழ்க்கைக்கு அதாவது தூய வாழ்க்கையிலிருந்து மாறி ம். தவறான வழிக்கு போயாச்சு. போய் செயற்கை ஆ, வேளாண்மைக்கு வந்தாச்சு. செயற்கை வேளாண் வந்து எல்லாத்துக்கும் விஷமா போச்சு. விஷம் போடும்போது எல்லாமே போச்சு. எல்லாத்துக்கும் கொடூர நோய் எல்லாமே. எல்லாம் கொடூர நோய். ஆமா. புற்றுநோய் ஆமா. புற்றுநோய் எல்லாம் வந்து இது ஒரு காரணம். கடுமையான விஷத்தை ம். சாப்பிடுவது. உணவே விஷம். அதுல வந்து உணவே விஷம். இப்ப விஷத்தை தயாரிக்கிறதுக்கு இன்னொரு விஷம். சொல்லுமல்ல உண்ண உ உ உ உட்கொண்டாவே விஷம். அஹ் அதுலயும் விஷத்தையே உட்கொள்றனாக்க இன்னும் எவ்வளவு ஓஹோ! விஷத்தினுடைய தன்மை அதிகமாகுது. அதனாலதான் ஆமா. கொடூர நோய் வருது. அப்ப நம்ம அதை சரி பண்றதுக்கு நீரிழிவு முறை தான். நீரிழிவு முறை தான் அதனால நீரை அவ்வளவு பாதுகாப்பா நம்ம அருந்தி அதை குடிச்சு ஆ, அந்த நீரை சுத்தமாக்கி அந்த சூரிய தாவரத்தை இந்த தாவரம் போல் மனிதன் மாறிடும். ஆ. அந்த தாவரம் ஆனா தான் நமக்கு ஆ, கான்செப்ட் அருமையான கான்செப்ட். இது மக்களுக்கு இன்னும் போய் சேரல. ம். ஏதோ அதனால இப்ப அதிர்ஷ்டம் அவைங்களுக்கு. ஆமா அது வந்துரும். அது வந்துரும். அதுக்கு தான் இந்த முயற்சி நடக்குது. யார் யாருக்கு அமைப்பு இருக்குதோ, அதிர்ஷ்டம் இருக்குதோ அவைங்களுக்கு மட்டும் தான் போயிட்டு ஒரு இருக்குது இது. ஆராய்ச்சி மையமாவது இது வந்து தொடங்கணும். அதுக்கு தான் நான் ஜெர்மனியை நம்புறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆஹா. ஜெர்மனில இருந்து தமிழ் துறையை கொண்டு வந்திருக்காங்க. ஆ. அவங்க எடுத்தாங்க நல்லா இருக்கும். அதனால முயற்சி பண்றேன். அது. ஏன்னா அவங்க நாட்டுல இருந்து தத்துவமே அவங்க கண்டுபிடிச்சதுதான். ஆ. உணவில்லாமல் வாழுவதுங்கிறது கண்டுபிடிச்சதே விஞ்ஞான ரீதியா கண்டுபிடிச்சதே ஜெர்மானியர்கள் தான். ஆ. ஆனா ஜெர்மானியர்களுக்கு தெரியல. அதுக்கு என்ன பண்றது? அதான். அவைங்களுக்கு ஜெர்மன் தெரியல. தெரியாது. ம். தமிழ்நாட்டுல சித்தர்கள் பண்ணது தமிழ்நாட்டு சித்தர்கள் பண்ணது தமிழ்நாட்டு சித்தர்கள் தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியாது. ஆ. ஜெர்மனி அர்நாடு கண்டுபிடிச்சது ஜெர்மனிக்காரனுக்கு தெரியாது. ஆ. ஆ. அதை கண்டுபிடிச்சவங்க தமிழர்களுக்கு தான் தெரிய வேணுங்கிற விஷயம் இருக்கனால தமிழர் கைக்கு திருப்பி அது வந்துருச்சு. அதான். ஆ. திருப்பி தமிழர்கள் கைக்கே வந்துருச்சு. அது வெங்கடேசன்கிற அது அவர் கண்டுபிடிச்சது சிவில் இன்ஜினியர். அதான் ஒன்றும் பண்ண முடியாது. சிவில் இன்ஜினியர் ஆ. கண்டுபிடிச்சிருக்காருங்கும் போது யாரும் மறுக்கவே முடியாது. சொல்லுமல்ல மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி என்ஜின்ஸ கண்டுபிடிச்சதுனாக்கா பரவால்ல. ஆனா இவரு சிவில் என்ஜினியர் இத போய் கண்டுபிடிச்சிருக்காருங்கிறது ஆச்சரியமா இருக்குது. ம். தேவைப்படும் பொழுது தேவைப்படும் பொழுது மனித அறிவுதான் காரணங்க. தேவைப்படுங்கிற அதான். போது பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்ட், கரெக்ட். கடுமையான நோயிலிருந்து விடுதலை அடைஞ்சு ஆ. உடல் பெருத்து போய் கடந்திருக்குது. பெருத்து போய் கடந்ததுக்கு அப்புறம் சுருக்குது 30 கிலோ கரைச்சு அப்படி ஆ. எடுக்கிறப்ப மருத்துவ ரீதி ஆய்வு வெள்ளக்காரன் வந்து ரத்தத்தை பார்ப்பான். அந்த ரத்தத்தை வெள்ளக்காரனுடைய ஆய்வுப்படி அந்த ம். ரத்தத்தை பார்க்கும்போது ரத்தம் தூய்மையான நிலைக்கு வருது. தேவையான நார்மல் எல்லாத்துக்கும் வந்து ஆரோக்கிய உடலா ம். மாறுது. அதுதான் விஷயம். அதான். அப்பதான் பசி தாகம் கட்டுப்பாட்டுல வருது. நல்ல சுத்தமான உடலுக்கு பசி துன்பம் வராது. பசி வந்து ஒரு அதான். மடங்கு பசி என்பது வேற ஒண்ணுமே இல்லை. அது இத்து போன பழைய சமாச்சாரம். அது அதான். இத்து போனது அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பவரே கிடையாது. ஈரியமே கிடையாது. அது ஒரு சாப்பிடுறது குறைஞ்சதுனாவே அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் குறைஞ்சிருது. ம். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா உடலே நாளடைவுல சுத்தமாயிடும். இல்லைங்களா? ஆமா அது இயற்கை தான். அது இயற்கையா இருக்கிற வெள்ளைக்காரன் எடுத்து விட்டு போயிட்டான். ஆ. வெள்ளைக்காரனோட அறியாமையின் காரணமாக இந்த உடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. அவன் செத்த விலங்கையும் செத்து போன மனிதனையும் ஆராய்ச்சி பண்ணி உயிருள்ள மனிதனை அவன் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறான். செத்து போன கருவாடை வைத்துக் கொண்டு உயிருள்ள மீனை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அது சரி. இறந்து விட்டதுன்னு அது வேற. அது வேற வேதிப்பொருள். ம். இறந்துட்டா அது வேற வேதிக்கு போயிருது. உண்மை ஆமா. சொல்லாத வேதிப்பொருள் போகுது. உயிருள்ள மனிதனை எப்படி அதனால உயிருள்ள மனிதனை ஆராய்ச்சி பண்றது இதுவரை நாம தான் முதல்ல கொண்டு வர்றோம். ஆ. உயிருள்ள மனிதனை ஆரோக்கியத்தை நோக்கி நாம தான் கொண்டு வர்றோம். அதுக்கு தான் பாடத்திட்டம் போட்டிருக்கோம். இந்த பாடத்திட்டத்தை போட்டு செய்முறை கொண்டு வர்றோம். இதெல்லாம் ஆங்கிலத்துல உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 மொழியிலயாவது மொழிபெயர்க்கப்படும். சரி, அது சரி. அதுவும் போச்சு அவங்களுக்கு. எல்லாம் மாற்றிடு சீரழிய போறாங்க. சரிங்களா? அதான். அந்த நோயற்ற வாழ்வு வாழணும். இதுதான் மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கை முறை. இது படிச்சுட்டு நிறைவு செய்யலாம். மனிதன் ம். தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கை முறை. தனிப்பட்ட ஆ. வாழ்க்கை முறை தான் பார்த்த சித்தர்களும் தனிப்பட்ட முறை வாழ்க்கை. அந்த குடும்ப பொறுப்பை முடிச்சுக்கிட்டு அவங்க தூய்மை வாழ்க்கைக்கு போவாங்க. எல்லாருமே திருமணமாகி குழந்தை பெற்றுக்கிட்டவங்க தான். அப்ப இந்த ஆ.
அதுக்கு சந்நியாசம்னு சொல்லுவாங்க. சந்நியாசங்கிறது இயற்கையோட இரண்டரை கலத்தல். அதுதான் விஷயமே. ம், ம். அதுக்கு பயிற்சி இருக்கு. பயிற்சி பண்ணி இயற்கையோட கலக்கிறது. அப்படி ஆ, எந்த எந்த பதிவுகள் இல்லாம கலக்கும் பொழுது அவன் என்னன்னா ரீசைக்கிளிங் மறுபிறவிங்கிற மாதிரி இல்லாத அத்து போகுது அங்க. ஆ, ஆ, எல்லாத்துக்கும் மறுசுழற்சி உண்டு. உலகத்துல எல்லாத்துக்கும் மறுசுழற்சி உண்டு. ஆ, அந்த மறுசுழற்சி உடனே வருமானம் அது கிடையாது. எப்ப வேணாலும் அது நடக்கலாம். ஆ, அதான் உயிரை பற்றி படித்தல். உயிரை பற்றி படித்தவர்கள் தமிழர்கள் தான். ஆ, அதான் உயிர்னு வச்சாங்க. ஆ, உயிர்னு வச்சாங்க, மெய்யின்னு வச்சாங்க. உயிர் மெய்யின்னு பேர் வச்சதே தமிழர்கள் தானே. ஆ, ஆ. இது எவ்வளவு பெரிய விஷயம் இது. பெரிய விஷயங்க. உயிர்னா என்ன, அது மெய்யினா என்ன. ஆ, உயிர் தான் உடலோடு சேர்ந்திருக்கும். உடல் வந்து உயிரோடு சேர்ந்திருக்கும். ரெண்டுமே குவாண்டம். ரெண்டுக்குமே அணுதான், அணுக்கொள்கை தான். அணுக்கொள்கை தான். ஆமா, ரெண்டு அணுக்களும் சேருது. அதான் விஷயமே. உயிருங்கிறது ஒரு அணுக்கொள்கை, ம், உடலுங்கிறது அணுக்கொள்கை. ஏதோ ஆ, அணுவால தான் இயங்குதுங்கிறேன். அப்ப அணு என்னங்கிறது கண்ணுக்கு தெரியாது. ரெண்டு ஆமா. கண்ணுக்கு உயிர் கண்ணுக்கு தெரியாது. உடலும் ஆ, கண்ணுக்கு தெரியாத பொருளால் ஆனது. ஆ. உடலும் கண்ணுக்கு தெரியாத பொருளால் தான் ஆனது உடல். அவ்வளவுதான். பொருள்களின் தொகுப்பு தான். ஆ, கரெக்ட். தொகுத்து வர்றப்ப அது கண்ணுக்கு சின்ன சின்ன பொருளா மாறுது. ஆ, அது பார்க்க திசுவா மாறுது, திசு பொருளா மாறும், திசு பெரிய உறுப்பா ஆ. தருது. அவ்வளவுதானே தவிர அவ்வளோதான், இன்னைக்கு அவ்வளோதான். இன்னைக்கு ஆமா பல ஆமா. லட்சம் கோடி 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 அப்படியே போட்டே போலாம். அந்த அளவுக்கு துகளால் அதனாலதான் இந்த உடம்பு வந்து சக்தி வெளியிருந்து இழுக்குது. ஆமா, துகளால் ஆமா. ஆனது இது அப்படிங்கறனாலதான் துகளால் ஆனது. இடைவெளி இருக்கிறது, ஆ. கண்ணுக்கு தெரியாத துளை இருக்குது. எல்லா பக்கம் கண்ணுக்கு தெரியாத துளை இருக்கு. கண்டிப்பா, கோடிக்கணக்கான கண்டிப்பா. அந்த துளை வந்து உள்ள இருக்கிறது வெளியே இருக்கும், வெளியே இருக்கிறது உள்ள இருக்கிறது வெளியே உள்ள கொண்டு போகும், வெளியே இருக்கிறது உள்ள கொண்டு வெளிய வரணும். எல்லா வேலையும் அதை ஆ, பண்ணிட்டே இருக்கும். ஆ, ஆ, ஆ. அப்படித்தான் பண்ணும். மறுபடியும் நாளைக்கு பேசலாம். சரிங்களா? நன்றி. ஆ, சரிங்க. நன்றிங்க.